ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ் அப்படின்னா என்ன, ஓகேவா? லினக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லினக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹேக்கிங் ஓஎஸ் அப்படின்னு. ஜஸ்ட் வந்து லினக்ஸ் ஹேக்கிங் ஓஎஸ் மட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ராஸ்பெரி பை இருக்குன்னு வச்சுப்போமே, ராஸ்பெரி பை, ஓகேவா? இந்த ராஸ்பெரி பையில் விண்டோஸை பூட் பண்ணி ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால், விண்டோஸோட டெர்மினலை பூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, ஓகேவா? பட் இதுவே லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஜஸ்ட் ஜியூஐயே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கோட் ரைட், கோட் அப்படின்னா லினக்ஸ் கோடை நம்மளால் ரைட் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் இதில் பைத்தான், சி இந்த மாதிரியான கோட்ஸுமே ரைட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டடாக கோட்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போது லினக்ஸோட பேசிக் கோட் தெரிஞ்சால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ண முடியும், கரெக்டாக? இப்போது நீங்கள் ஜஸ்ட் ஐஓடிக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுப்போமே. இப்போ ஐஓடி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே மூவ் பண்ணுறீங்க, ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இந்த டிவைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் 99% டிவைசஸ் பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அது ஏன் அப்படின்னா லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஜியூஐஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். பட் எல்லா கோடுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா லினக்ஸ்லையுமே சேம் தான், ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உபுண்டு எடுத்துப்போம், ஓகேவா? உபுண்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அதே மாதிரி காலி இருக்குல்ல. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேமாக பண்ணும் அப்படின்னா ரெண்டுலையுமே ஒரே கமெண்ட்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியும். எல்எஸ் அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ண முடியும், எல்ஏ அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ண முடியும், சிடிங்கிற கமெண்ட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா பல கமெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓஎஸ்லையுமே ரன் பண்ண முடியும், ஓகேவா? ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் தான். அப்போது இது ரெண்டுமே என்ன டிஃபர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜியூஐஸ் மட்டும்தான், ஓகேவா? இது ரெண்டோட ஜியூஐஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர இதில் மற்றபடி எந்த விஷயங்களும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இதில் கொஞ்சம் டூல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுலனா காலி லினக்ஸில் நம்ம வந்து ஓனர் ரைட் பண்ணுற மாதிரி நிறைய டூல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் உபுண்டுவில் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும், ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூடோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதாவது சூப்பர் யூசர் கமெண்ட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஏபிடி இன்ஸ்டால், ஓகேவா? ஏபிடி இன்ஸ்டால். ஸோ ஏபிடி இன்ஸ்டால்னு கொடுத்து உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ அந்த டூலோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் இதை காலி லினக்ஸில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா காலியோட உபுண்டுவில் எதுக்கு இந்த டூல்ஸ் டவுன்லோட் பண்ணி வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மெமரி சைஸை கம்மி பண்ணுறதுக்காக. ஏன் ப்ரோ இதோட மெமரி சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ராஸ்பெரி பை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த லினக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 50 MB இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிவைஸில் 50 MB இருக்கக்கூடிய லினக்ஸை நம்மளால் ரன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதுக்கான பேசிக் அது போதும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எல்லா டூல்ஸையும் எடுத்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கரெக்டாக? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டூல்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். தேவையில்லாத டூல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது உபுண்டு பொறுத்தளவில். பட் காலியில் அப்படி இல்லை, எல்லா டூல்ஸும் இருக்கும், ஓகேவா? எல்லாமே இருக்கும். அதாவது வைஃபை ஹேக்கிங்லேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து ஜான் த ரிப்பர் எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது உபுண்டுவை கம்பேர் பண்ணும்போது காலியை கம்பேர் பண்ணும்போது உபுண்டுவோட ஃபைல் சைஸ் கம்மி, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உபுண்டுவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன். பட் லினக்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஓகேவா? லினக்ஸோட ஒரு பேரண்ட் மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டிபியன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லினக்ஸ் ஓஎஸ். இந்த லினக்ஸ் ஓஎஸ்ல இருந்து உருவானது தான் பார்த்தீங்க அப்படின்னா உபுண்டு, காலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து உருவானது தான். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிபியனில் சம் ஜியூஐஸை இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணி
அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்து டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ஒரு லினக்ஸோட திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு லினக்ஸோட ஒரு சில கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் லினக்ஸோட கோட்ஸ் பார்ப்போம். கோட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? கமெண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்எஸ், சிடி, எல்ஏ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? சிடி டாட் டாட் இருக்குது. அதே மாதிரி சரி 2 டாட் தான். சிடி டாட் டாட் சரி 2 டாட். ஓகேவா? சிடி டாட் டாட் அப்புறம் வந்து சிடி சிங்கிள் டாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரம் இருக்கு, எம்வி இருக்கு. இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்மளோட கூகுள்ல போயிட்டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? கமெண்ட்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் லிஸ்ட். ஓகேவா? அதை பத்தின ஒரு இங்க பாருங்க. இங்க போனீங்க அப்படின்னா எல் என்ன பண்ணும், ஏ என்ன பண்ணும், இந்த மாதிரி எல்எஸ்ல ஓகேவா, எல்எஸ்குள்ள இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உள்ள போய் ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் உள்ள போனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே லினக்ஸோட கமெண்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டச் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டாப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து எடுத்து காட்டும். ஓகேவா? ஐஎஃப் கான்ஃபிக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. சேஞ்ச் மோட் இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக பார்ப்போம். ஓகேவா? பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். பெர்மிஷன் அப்படின்னா நம்ம கமெண்டில் ஆர் எக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது என்னென்னா ரீடு ரைட்டு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிப்போம். ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸான கோட்ஸோட பார்ப்போம். பாய்.